இல்ல ஒரு நிமிஷம் சார் நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்ல. நாங்க இனிமே தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறோம். we have not approached anybody. So மேடம் இல்ல சார், பிகிலுக்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது ரெண்டாவது படம். ஸோ ஐ திங்க் ஐ நோ த ப்ராசஸ் வெல். நாங்க சார் கேட்கணுங்க, அதுதான் ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க. ஆமா ஓகே ஆமா அனௌன்ஸ் பண்றோங்க. இங்க தெரியல விஜய் சார் எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் பேசின அப்புறம் தான் நாங்க வந்து ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், 3 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டா இதை பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் நாங்க சார் நாங்க யாரையுமே வர வேணாம்னு சொல்லல, எங்க படம் வருது அவ்வளவுதான். மேடம் விஜய் படத்துல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள். சார் இப்பவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டயலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், 2 பேர் கிடைச்சாங்க, அதனால நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார், இங்க பாருங்க சார். எங்க அது அங்க சார், அங்க சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக், அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக் காலில இருந்து தெரிக்குது. அதை பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னேன், அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது. இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானவரும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்றேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல. ஹலோ வாங்கி வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க சார் பின்னாடி கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் இருமா. மைக் அங்க இருக்கு, பின்னாடி கொடுங்க. இல்ல இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க பாலா. ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் பாலா. நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் பள்ளிக்குமார் மைக்ல பேசுங்க. மைக் கேட்கல. ஆன் பண்ணு சார். சார் வெங்கட் சார் இங்க ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம். ஒரு கேள்வி முடிச்சு சார். விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை சார், சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னு. நான் சிரிச்சுட்டு இல்ல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு. நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்க சார், விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவங்களே சொன்னப்பறம் இல்லன்னா எப்படி? ஓகே, அவங்களே தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நான் இத பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான் விபி சார். சார் இங்க மைக் சார், விபி சார் இங்க. வெங்கட் பிரபு சார். சார் இங்க சார், இப்போ வந்து படத்தில் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸாக டயலாக்ஸ் நிறையவுமே இருக்குது, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவலில் டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்
ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ் எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year ட்ராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக 2 பேரோட கம்பேரிசன் சொல்கிறதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளில இருந்து டிவியில் பார்த்து கிரவுண்டில் இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர, ஆனால் விஜய் சாரை அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது ஆஸ் அ ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும். சார் சரிங்க. யுவராஜ், இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அண்ணா வரார் வெளிவீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங், ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க. வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா, இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி இல்லை நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோன்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. நான் வேறு ஏதாவது போட்டேன் ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அது கேள்வி கேட்க மாட்டார். இப்போ கேட்குறாரு பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் வருச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டதுனால தான் வருது. இல்லை இப்போ பழகின விஷயம் சார், வேற கிடையாது. விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாக்கே எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசினது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக்கை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படத்துல நிறைய டைலாக் வரும். நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி இப்போ என்ன ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு? அவ்வளவுதான். அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இத அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செட் தான அது. அப்படின்றத கேக்குறேன். ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சோ இதுவே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல இப்போ இது முந்தைய டைரக்டர் வைக்க கூடாது அப்படின்றத கேக்குறேன். இனிமேல் சொல்லிறேன். இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். எனக்கு ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸா செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்க ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சேனே தவிர, இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரார் வழிவிடு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்தில் வந்துச்சு, அது நீங்கள் எப்படி நீங்கள் ஏன் வைக்கிறீங்க, நீங்கள் புதுசாக எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோன்னே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாகை வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாகாக யூஸ் பண்ணல, இதில் வந்து வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம். இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக. அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லையும் தெலுங்கு ட்ரெய்லர்லையும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வரார் வழிவிடுன்னா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா. நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அது அவர் வாய்ஸில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சிட்டேன் நான். வெங்கட் பிரபு சார், உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சாரோட லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடலை, அப்புறம் ட்ரெய்லரில் திரிஷாவே காமிக்கல, உங்கள் மேலே என்ன கோவம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்தில் பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால் அவங்கக்கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்களா தெரியல. அது இருந்தாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க.